Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is my third hiking in Melbourne and today I chose a medium level trail. எங்கே போனோம் அப்படின்னா Werribee Gorge Circuit Walk அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். Honestly, before starting, I wasn't thinking about finishing it. I was just telling myself, let's take one step at a time. கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து ரொம்ப ராக்கியாக அன்ஈவனாக டயரிங்காக இருந்தது. தெர் வேர் மொமெண்ட்ஸ் ஐ ஸ்லோ டவுன், மொமெண்ட்ஸ் ஐ கொஸ்டின் மை செல்ஃப்ஸ், பட் ஐ டிட் நாட் ஸ்டாப். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரூவ் எனி திங் டு எனி ஒன். ஐ எம் ஹியர் டு மூவ் மை பாடி, கிளியர் மை மைண்ட் அண்ட் ஃபீல் ஸ்ட்ராங்கர். That was my only thinking. Hiking teaches me something every time. We no need to be speed. We no need to compare ourselves with anyone. We just need to be patient and consistent. ஆமாம், யூஸ்வலாக என்ன நினைப்பேன், ஐயோ அவங்க முன்னாடி போகிறாங்களே நம்ம பின்னாடி இருக்கமே ரொம்ப அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப புஷ் பண்ணி என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி நான் நடக்கும் போது எனக்கு முன்னாடி போகிறவங்கள பற்றியும் நான் கவலைப்படல, பின்னாடி வரவங்கள பற்றியும் நான் கவலைப்படல. ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஃபேஸ். நான் எவ்வளோ தூரம் என்ன புஷ் பண்ணி போக முடியும், ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, முடிக்கணுங்கிறது தான் என்னோடய கோலே தவிர நம்ம பின்னாடி இருக்கோம் முன்னாடி இருக்கோன்றது இட் ஷுட் நாட் பி எ பிக் திங் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டில் வந்து போணுச்சு. ஸோ ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் கம்ப்ளீட்டிங் த hiking. அதுதான் வந்து எனக்கு இருந்தது. Each step forward, even the slow ones count. When the path feel uncomfortable, we are still progressing இல்லை. We are not path ரொம்ப uncomfortable இருக்குன்னு பாதியிலே போகலை. ஸோ that matters. அதுதான் நான் இந்த வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் நான் வந்து அந்த போகும்போதெல்லாம் வந்து that is what I was thinking in my mind. ஸோ இந்த ஹைக்கிங் நான் போகிறது வந்து என்ன நானே ஒரு செல்ஃப் சேலஞ்ச் பண்ணி ஒரு நம்ம ஃபிட்டாக இருக்கணும், அதுக்காக நம்ம பண்ணுற ஒரு சின்ன முயற்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட் இல்லையா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தேட், அவ்வளோதான். ஸோ திஸ் ஹைக் ரிமைண்டட் மீ தட் ப்ராக்ரஸ் டசன்ட் நீட் டு பி ஃபாஸ்ட், கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் மோர் தென் ஸ்பீட். இதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ எம் ப்ரவுட் தட் ஐ ஷோட் தட் மேட்டர்ஸ். இந்த பார்ட் வந்து ஒரே ஒரு ரோப் சப்போர்ட்டோட ராக்கோட ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம க்ராஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது, பட் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வி டிட் இட். இதை பண்ணும்போது 2022 நான் போன கங்கோத்ரி தப்போவன் ட்ரெக்கிங் மெமரிஸ்லாம் வந்து போச்சு. ஸோ see you all in next hiking. Till then, bye from Priya. Take care. Bye.